ஒரு அசாசினேஷன் நடந்துச்சு. ஜூன் 28, 1914 ஆர்ச்டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட் சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஹங்கேரியோட த்ரோனுக்கு வாரிசு, அந்த அரசவைக்கோட வாரிசு. நெக்ஸ்ட் வந்து அவர் தான் அரசராக ஆகணும் ஆஸ்திரேலியா ஹங்கேரிக்கு. ஓகேங்களா. இவர் வந்து சர்ஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்ண போயிருப்பாரு. அப்போ அங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌரிலோ பிரின்செப் அப்படிங்கிற ஒரு பர்சனல், அவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் குரூப்பை சார்ந்தவர், அவர் விடுதலை இந்த மாதிரியான இயக்கத்தை சார்ந்தவர். இவர் வந்து இவரையும் இவரோட ஒய்ஃபையும் சுட்டு கொன்றுவார். ஸோ இந்த அசாசினேஷனால ஆஸ்திரேலியா ஹங்கேரி இந்த மாதிரி எங்களோட த்ரோனுக்கு சொந்தமான ஹெயரை வந்து அவங்க கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கு காரணம் செர்பியான்னு சொல்லி செர்பியாவை பிளேம் பண்ணுவாங்க. செர்பியா வந்து அலைப்பவர்ஸ்க்கு கீழே அலைப்பவர்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு நேஷனாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜெர்மன் வந்து வார்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவங்களோட ஆப்போசிட் நேஷன்ஸ் வந்து ட்ரென்ச்சஸ் மூலியமாக பல மைல்ஸுக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைல்ஸுக்கு ட்ரென்ச்சஸ் ஆழமாக தோண்டி சோல்ஜர்ஸ் வந்து உள்ளார அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் அதில் பெரிய ட்ராஜடிக்கான ஸ்டோரியும் இருக்குது. ட்ரென்ச்சஸில் ரொம்ப நாள் சோல்ஜர்ஸ் வந்து சாப்பாடு, உணவு இந்த மாதிரி இருந்து அதை வச்சு வாழணும். அதுக்கு அடுத்தபட்சமாக நிறைய டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்படி தான் வார் வந்து பெருசாச்சு. இப்போது ட்ரென்ச்சஸ் கிராஸ் பண்ணி போகிறதுக்காக நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆப்வியஸாக அந்த டைமில் டேங்க்ஸ் இருந்துச்சு. டேங்க்ஸ் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. பிரிட்டனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1916-15 செப்டம்பர் அப்போது ஒரு 50 டேங்க்ஸ் பக்கம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ட்ரென்ச்சஸை கிராஸ் பண்ணது பெருசாக உதவிச்சு, அதே போல் சோல்ஜர்ஸை பயன்படுத்துச்சு. ஆனால் அது பெரிய சக்ஸஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஜெர்மன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது மிட் லேட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட யூபோட்னு சொல்கிற சப்மரைன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு ஜெர்மன்ஸ்க்கு. அந்த சப்மரைன்ஸ் வச்சு ஒரு மெர்ச்சன்ட் ஷிப் பயணிகள் கப்பல் அட்டாக் பண்ணும்போது அதில் அமெரிக்கன்ஸும் பயணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஓகே இதே போல் விட்டால் பெரிய பிரச்சனையாகும், ஜெர்மன்ஸ் வந்து மெர்ச்சன்ட் நேவியை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து 1917 தான் வந்துட்டு வார் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஜெர்மனி மேலே வார் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்மன் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ள வந்தோடனே வாரே டோட்டலாக மாறிடும். ஏன்னா அப்போ வந்துட்டு இவங்க கிட்ட பெருசான பவர்ஸ் வந்து இருக்காது, எல்லாத்தையும் லாஸ்ட் பண்ணிடுவாங்க. சென்ட்ரல் பவர்ஸ், அதாவது ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி வட்டம் நம்ம பேர்லாம் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்க தோற்று போகிற சமயத்தில் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இருந்தாலும் பட் திடீர்னு அமெரிக்கா உள்ள வந்தோடனே வார் எல்லாமே மாறிடும். ஜெர்மன்